ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்ற முடியுமா? பலர் முடியாது என்பார்கள். ஆனால் சாணக்கியர் முடியும் என்பார். சில நேரங்களில் ஒரு சிறிய பாடமே ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனால் அதற்கு பெரிய செல்வம் தேவையில்லை, பெரிய அதிகாரமும் தேவையில்லை, அதிர்ஷ்டமும் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய மாற்றமே போதும். அந்த மாற்றம் ஒரு சாதாரண மாணவனின் பார்வையை முழுவதுமாக மாற்றியது. பின்னாளில் அவனை ஒரு மாபெரும் அரசனாக உருவாக்க உதவியது. இந்த கதையில சாணக்கியரின் ஒரு ஆழமான வாழ்க்கை பாடத்தை புரிந்து கொள்ள ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். ஆனால் கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த கதையின் முடிவில் நீங்கள் தினமும் செய்து கொண்டிருக்கும் ஒரு தவறை கண்டுபிடிக்கலாம். ஒரு நாள் மகத அரசவையில் ஒரு முக்கியமான விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அமைச்சர்கள் இருந்தனர், அறிஞர்கள் இருந்தனர், தளபதிகள் இருந்தனர். அரசர் ஒரு கேள்வியை கேட்டார். சில நிமிடங்கள் யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது கடைசி வரிசையில் நின்றிருந்த சந்திரகுப்தன் முன் வந்தான். அரசே, அதற்கான பதில் எனக்கு தெரியும். ஆனா சிலர் சிரித்தார்கள், சிலர் முகம் சுளித்தார்கள். ஆனால் சந்திரகுப்தன் சொன்ன பதில் சரியாக இருந்தது, முற்றிலும் சரியாக இருந்தது. அரசவையே சில நொடிகள் அமைதியாக இருந்தது. ஆனால் அடுத்து நடந்தது அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யாரும் அவனை பாராட்டவில்லை, யாரும் கைதட்டவில்லை, யாரும் அவனை கவனிக்கவில்லை. அவன் அங்கே இல்லாதவன் போல அடுத்த விஷயத்திற்கு சென்று விட்டார்கள். அந்த இரவு சந்திரகுப்தனுக்கு தூக்கம் வரவில்லை. அடுத்த நாள் அவன் நேராக சாணக்கியரிடம் சென்றான். ஆசிரியரே, என்னிடம் அறிவு இல்லையா? இருக்கிறது. நான் தவறாக பேசினேனா? இல்லை. அப்படி இருக்க ஏன் யாரும் என்னை மதிக்கவில்லை? சாணக்கியர் பதில் சொல்லவில்லை. அவர் எழுந்து நின்றார். பிறகு சொன்னார், நாளை காலை என்னோட வா. எங்கே? உனக்கு பதில் கிடைக்கும் இடத்திற்கு. ஒரு செகண்ட். நீங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க முயற்சி பண்றவங்களா இருந்தா இந்த மாதிரி சாணக்கியர் கதைகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில இன்னும் ஆழமான உண்மை காத்திருக்கு. சரி, கதைக்கு திரும்பலாம். அடுத்த நாள் இருவரும் ஒரு பெரிய விருந்திற்கு சென்றார்கள். அங்கு பணக்காரர்கள், அமைச்சர்கள், வணிகர்கள், நிறைய முக்கியமான மனிதர்கள் இருந்தார்கள். ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு வணிகர் கேட்டார், எப்படி நமது வர்த்தகத்தை அதிகரிப்பது? சந்திரகுப்தனுக்கு உடனே ஒரு யோசனை வந்தது. அவன் எழுந்தான். நான் ஒன்று சொல்லலாமா என்று கேட்டான். யாரும் கேட்கவில்லை. மீண்டும் முயன்றான். இந்த முறை ஒருவர் சொன்னார், உட்கார். சில நிமிடங்கள் கழித்து ஒரு செல்வந்த வணிகர் எழுந்தார். அவர் சொன்ன யோசனை சந்திரகுப்தன் சொல்ல முயன்ற அதே யோசனை. அதே, முற்றிலும் அதே. ஆனால் மண்டபம் முழுவதும் கைதட்டல். சந்திரகுப்தனின் கைகள் இறுகின. அவனுக்கு கோபம் வந்தது. இந்த முறை அவன் உண்மையாகவே உடைந்து போனான். அன்றிரவு சாணக்கியர் அவனிடம் ஒரு சிறிய மண் குடத்தை கொடுத்தார். நாளை இதை விற்று வா என்று சொன்னார். சந்திரகுப்தன் சிரித்தான். இதையா? ஆம். மறுநாள் முழு நாள் முயன்றான். யாரும் மண் குடத்தை வாங்கவில்லை. மாலையில் தோல்வியுடன் திரும்பினான். சாணக்கியர் அமைதியாக இருந்தார். அடுத்த நாள் அதே குடத்தை மீண்டும் கொடுத்தார். ஆனால் இந்த முறை ஒரு மாற்றம் செய்தார். இந்த மாதிரி சாணக்கியர் சொல்லும் வாழ்க்கை உண்மைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கதையும் இதே மாதிரி சின்ன சின்ன வாழ்க்கை உண்மைகளோட வரும். சரி, இப்ப கதைக்கு திரும்பலாம். சாணக்கியர் அவனுக்கு சுத்தமான, ஒழுங்கான, மரியாதையான ஆடைகளை கொடுத்தாரு. விலை உயர்ந்தவை அல்ல, ஆனால் அலட்சியம் இல்லாதவை. இப்போது போ, விற்று வா சொன்னார். சந்திரகுப்தன் சென்றான். அதே சந்தை, அதே மண்குடம், அதே வார்த்தைகள். ஆனால் இந்த முறை மக்கள் நின்று கேட்டார்கள். ஒருவர் விலை கேட்டார், மற்றொருவர் ஆர்வம் காட்டினார். சில நிமிடங்களில் குடம் விற்றுவிட்டது. சந்திரகுப்தன் அதிர்ச்சியில் இருந்தான். ஏனெனில் மாறியது குடமில்லை, மாறியது அவன் தோற்றம். மாலை சந்திரகுப்தன் கேட்டான், ஆசிரியரே, மக்கள் இவ்வளவு எளிதாக ஏமாறுகிறார்களா? சாணக்கியர் சிரித்தார். இல்லை. அப்படியென்றால்? அவர்கள் ஏமாறவில்லை, மனித இயல்பின்படி நடந்து கொண்டார்கள்.
மக்கள் முதலில் பார்க்கிறார்கள், பிறகுதான் கேட்கிறார்கள். சந்திரகுப்தன் அமைதியாக இருந்தான். ஆனால் சாணக்கியர் இன்னும் முடிக்கவில்லை. இது ஆடைகள் பற்றிய பாடம் இல்லை. இது நீ உன்னை எப்படி நடத்துகிறாய் என்பதற்கான பாடம். சந்திரகுப்தா, நீ உன்னை அலட்சியப்படுத்தினால் உலகமும் உன்னை அலட்சியப்படுத்தும். நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தால் உலகமும் அதை கவனிக்க ஆரம்பிக்கும். ஆடை முக்கியம், ஏனெனில் அது விலை உயர்ந்தது என்பதற்காக அல்ல, நீ உன்னை மதிக்கிறாய் என்பதற்கான அடையாளம் என்பதற்காக. ஆடை கதவை திறக்கலாம், ஆனால் உள்ளே நீண்ட காலம் நிற்க வைப்பது உன் குணம்தான், உன் திறமைகள்தான். இன்றைக்கு கண்ணாடி முன் நிற்கும்போது ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் என்னை உண்மையாக மதிக்கிறேனா? ஏனெனில் உலகம் உன்னை மதிக்கும் நாள் நாளைக்கு வரலாம், அடுத்த வருடம் வரலாம், அல்லது வராமலும் போகலாம். ஆனால் நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நாள் இன்றே இருக்கலாம். சாணக்கியரின் இந்த பாடத்துல உங்களுக்கு மிகவும் பிடித்த வரி எது? கமெண்டில் எழுதுங்கள். அடுத்த கதையில சாணக்கியர் சொன்ன இன்னொரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியத்தை பார்க்கலாம்.